ஒபதியா ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். இவன் ஆகாப் ராஜாவின் அரண்மனை விசாரிப்புக்காரன். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்தான். தேசத்தில் மிகுந்த பஞ்சமும் வறட்சியும் உண்டாயிற்று. நம்மிடம் இருக்கும் குதிரைகளும் கோவேறு கழுதைகளும் சாகாமல் இருக்க புல்லகப்படுமா என்று பார்க்க ஆகாப் ஒரு வழியாயும் ஒபதியா வேறொரு வழியாயும் போனார்கள். ஒபதியா தன் வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டு, இதோ எலியா வந்திருக்கிறேன் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான். ஒபதியா மிகவும் பயந்து, ஆண்டவனே, எலியா வந்திருக்கிறார் என்று ஆகாபுக்கு அறிவிக்கும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு உம்மை கொண்டு போவார். ஆகாப் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறுவயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் 100 பேரை ஒளித்து வைத்து அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த இந்த செயல் என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ என்றான். அதற்கு எலியா, சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இன்றைக்கு நான் என்னை ஆகாபுக்கு காண்பிப்பேன் என்றான். ஒபதியா காக்கப்பட்டான். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் செய்கைக்கு தக்க பலன் உண்டு. God be with you.